வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க, வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, இன்றைக்கு ஜூன் 19 தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரிலே அறிவறிந்தோர் ஞாபகம் என்கிற தலைப்பில் நம்மை சிந்திக்க சொல்கிறார். அறிவு என்று இங்கு பேசும்போது நீங்கள் நினைப்பது போல அது புலனறிவு அல்லது பொருள் அறிவு என்று அல்ல. மாறாக அது மெய்ப்பொருள் பற்றிய அறிவு, பேரறிவு. அதனால்தான் தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் ஆழியாரிலே அறிவுக்கென்று ஒரு திருக்கோயில் கட்டினார். அங்கே பூஜைகள் இல்லை, புனஸ்காரங்கள் இல்லை, மந்திரங்கள் இல்லை. மாறாக மக்கள் தொடர்ந்து இந்த புலன்கள் மூல பெற்ற அறிவின் மயக்கத்தினால் அருகுணம், அதாவது பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்கிற அந்த 6 வகைகளிலே சீரழிந்து மயக்க நிலையிலே வாழ்கிற அந்த நிலையை போக்குவதற்காக அருகுண சீரமைப்பிற்கான பயிற்சி முறைகளை வகுத்து அங்கே மக்களை அறிவறிந்த நிலையில் வாழ்வதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு போந்திருக்கிறார். அப்போது அறிவறிந்தோர் என்ன செய்வார்கள் என்றால், அறிவறிந்தோர் ஞாபகம் எப்போதும் எங்கு நடமாடினாலும் அவருடைய நினைவு அந்த அகண்டாகாரத்திலே பேரறிவிலே லயித்திருக்கும். அப்பொழுது புலன்கள் மூலமுற்ற மயக்கம் தெளிவு பெறும் என்பது நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது. அந்த வகையிலே தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் ஊற்றி அதை தண்ணீரை வைத்தால், தண்ணீரிலேயே அதை வைத்தால் அது மூழ்கிவிடும். மாறாக காற்று புகா வண்ணம் அந்த பாத்திரத்தை கவிழ்த்து வைத்தால் மேலே மிதக்கும். அதுபோல அறிவறிந்தோர் ஞாபகம் எப்போதும் அந்த பேரறிவு நிலையிலேயே லயித்திருக்கும்படி, ஞாபகம் அங்கேயே இருக்கும்படி பார்த்து கொண்டோமேயானால் இந்த புலன்கள் மூலம் ஏற்படுகிற மயக்கத்திலிருந்து நாம் விடுவித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லுகிற அந்த கருத்தை உங்களிடத்தில் எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.